கண்ணாடி வெயிலுக்கு கூலிங் கிளாஸ் போலனா கண்ணு அவஞ்சிரும். செட்டே அந்த குப்பை தொட்டி இருக்கு. குப்பை தொட்டி இல்ல ஜி, அது என்னது? அது துணி போடுற தொட்டி. ஓ, இஸ்திரி கடையா பாய்? அதுவும் இல்ல பாய், துணி கடையா? சின்னதா இருக்கு. இதோ நம்ம குள்ளு தொல்திட்டு வராரு, அவர்கிட்ட கேட்டுருவோம். குல்லாவே போடாம இருக்காரு, குல்லுன்றீங்க. அவர் பேரு குல்லுங்க. இது என்ன பெட்டி? இது குப்பை போடலாமான்னு கேக்குறாரு. அதுல துணி போடணும்னு போட்டிருக்கு. இல்ல, இது குப்பை பொட்டி இல்ல, ஷார்ஜா சேரிட்டி இன்டர்நேஷனல் கவர்மெண்டோட சேரிட்டி. நம்ம கிட்ட இருக்கிற யூஸ் பண்ற துணி மற்றவங்களுக்கு சதகா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இதுல போடலாம். எந்த நாட்டுக்கெல்லாம் போகுது? இது சிரியா, பாலஸ்தீன், எங்கெங்கெல்லாம் பக்கத்து நாடுகள்ல. ஓ, சூப்பர் ஐடியா. இது உள்ள போட்டதை வெளியே எடுக்க முடியாது, உள்ள போட்டோம்னா உள்ள விழுந்துரும். கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அதாவது நம்ம துபாய் வந்ததுல இருந்தே இந்த விஷயம் நம்மள ரொம்ப வியக்கத்தகுந்த ஒரு விஷயம்னே சொல்லலாம். இது வந்து முழுக்க யுனைடெட் அரப் முழுக்கவே இருக்குது. இங்க ஷார்ஜா சேரிட்டி இன்டர்நேஷனல் அப்படின்ற பேர்ல இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சு செய்யறாங்க. அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், அதுல துணியெல்லாம் இருக்குது, அந்த துணிகளை கொண்டு வந்து இதுல நம்ம போட்டோம்னா இது ஏழை எளிய மக்களுக்கு வந்து இது நல்ல முறையில் கொண்டு போறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னா, இதுல வரக்கூடிய துணி எல்லாமே ரீசைக்கிள் இவங்க பண்றாங்க. நல்ல முறையில் அதை துவைச்சு அதை அயன் பண்ணி யாருக்கு தகுதியான மக்களா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் இதை வந்து இந்த பொருளை வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இதில் போடக்கூடிய பொருட்கள் அதிலே போட்டிருக்காங்க. இதில் எதெல்லாம் போடலாம்? கிளாஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஷூஸ் அண்ட் பேக்ஸ். இந்த பொருட்கள் எல்லாமே இதில் போட்டதுக்கு பிறகு இது தேவையுடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதாவது இங்கே பணிபுரியக்கூடிய ஏழ்மையான தொழிலாளர்கள், ஏழைகள், அகதிகள், சில இடங்களில் பேரிடர்களால் யாரோ மக்கள் பாதிக்கப்பட்டாலோ, இப்போ காசா மாதிரியான இடங்கள்ல ஒரு இன அழிப்பு செய்யப்படுது, மக்கள் பேரழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி யாருக்கெல்லாம் பயன்படுதோ அந்த மக்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதுல நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் குப்பையில போடுற பொருளை தான் ஏழைங்களுக்கு கொடுப்போம், மிஞ்சினதை தான் ஏழைங்களுக்கு கொடுப்போம். இவங்க அப்படி இல்லை, நல்ல பொருள்களை தான் பயன்படுத்த தகுதியான பொருள்களை தான் வந்து ஏழைங்களுக்கு சொல்லி ஒதுக்குறாங்க. இது பல நாடுகளுக்கு போகுது. இந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லா நாடுகளும் இது வைக்கிறது ரொம்ப அவசியம். இன்ஷா அல்லாஹ் இந்தியாவிலையும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உங்களை நீங்கள் நரகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக காய்ந்த பேரிச்சம்பழ துண்டையேனும் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து ஒரு பேரிச்சம்பழ துண்டு கொடுக்கறது எவ்வளோ சிறப்பு இருக்கு. நம்ம நல்ல பொருள்களை நமக்கு சுற்றி இருக்கவங்க, நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம கொடுத்து உதவுறது மூலியமாக தான் நம்ம அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைய முடியும், நரகத்தை விட்டு நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இது எல்லா மக்களுக்கும் ரொம்ப அவசியமானது.